அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத செலவினங்களை குறைப்பதற்கு என்று மலர் மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான தீர்வை நான் சொல்கிறேன். இப்போ தேவையில்லாத செலவினம் அப்படின்னா, நம்ம பிளானிங்கே இல்லாமல் நம்ம ஒரு செலவை வந்து நம்மளோட ஆசையாலேயோ, இல்லை நான் ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது இப்போ தேவையா என்னங்கிறத ஆய்வு பண்ணாமல், ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம செலவு பண்ணிடுறது. ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று வந்து அத்தியாவசியமான செலவு தான், ஆனால் அந்த செலவை சமாளிக்கிற அளவுக்கு பணம் வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது. நான் வந்து அடுத்த தேவைக்கு எனக்கு இருக்குங்கிறத பற்றி கூட யோசிக்காமல் நான் மொத்த பணத்தையும் அப்படி செலவழிச்சிடுறேன் அப்பப்போ. அப்புறம் செலவழிச்சதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், ஐயோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான மனநிலைக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2 மலர் மருந்துகள் தான் வரும். நாங்கள் இப்போ எலாபரேட் பண்ணி சொல்லும்போதே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்க, நான் சொல்ல போகிற மலர் மருந்து தான் கெஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மலர் மருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து செரி ப்ளம், இன்னொன்று வந்து செஸ்னட் பட். ஸோ இது 2 தான். இந்த 2 மலர் மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது தேவை அறிந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சி சரியான செலவை சரியான நேரத்தில் நம்ம செய்வோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளியை சேஃபாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருந்தே வேட்டெல்லாம் வெடிக்க சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ சத்தம் இல்லாமல் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃபாக அளவாக சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாமல் பார்த்து சாப்பிடுங்க. அதே நேரத்தில் பட்டாசு வெடிக்கும் போது சேஃபாக வெடிங்க. நல்லபடியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.